ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது. வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணியே இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க 4 பொருள் போதுங்க, இந்த ஸ்நாக்ஸ் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். சுவையான போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கோம். சுகர் பவுடர் வந்து 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 2:1 ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முட்டையோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டையை ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது அதோட ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு இருக்கும். புளிச்ச இட்லி மாவு 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி மாவும் இதோட கலந்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு விடணும். இதில் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை இன்னும் கலந்துக்கலாம். இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கனால இது மாதிரி கொஞ்சம் நேரம் பீட் பண்ணி விடுங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கணும் பதம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து போண்டா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சிருச்சா பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சோண்டு மாவு எடுத்து இதில் போட்டு பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கனால மாவு போட்டோன்னே மேலே வந்துருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து கையை நனைச்சிட்டு மாவை எடுங்க. நல்லா உருண்டையாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை எண்ணெயில் வந்து இப்போ போட்டுடலாம். ஒவ்வொரு முறை மாவு எடுக்கும் போதும் கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்து போடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டோம். நல்லா கோல்டன் கலர் வரட்டும். வந்தோடனே இது மாதிரி வந்து திருப்பி போடுங்க. அதை இதில் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி இதை செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே வீட்டில் வந்து இட்லி மாவு புளிச்சு போயிருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா போண்டாவே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெம்மியான டீ கடை ஸ்பெஷல் ஸ்வீட் போண்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெம்மியான ஸ்வீட் போண்டா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். எல்லார் வீட்லேயுமே புளிச்சு போன இட்லி மாவு இருக்கும். இட்லி மாவு இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நீங்கள் சின்ன போண்டாலேருந்து பெரிய போண்டா வரைக்கும் போட்டுக்கலாம். நாங்கள் குழந்தைங்களுக்குலாம் குட்டி போண்டாவாக போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு போண்டாவை எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அது உள்ளே இருக்க டெக்ஸ்சரே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. போண்டா வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன். பஞ்சு போல் சூப்பர் அண்ட் டேஸ்டியான போண்டா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.